நாங்க பார்க்க போறது எலக்ட்ரானிக்கின் அடிப்படை விஷயமான ஓமின் விதி. இந்த ஓமின் விதி என்னத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றா, ஒரு மின் சுற்றுல ஓடுகின்ற வோல்டேஜோ இல்ல கரண்டோ இல்லாட்டி அதிண்ட தடையோ அதை பற்றி கணிக்கிறதுக்காண்டி பயன்படுத்தப்படுகின்றது. ஓமின் விதி என்றது இப்ப ஒரு சுற்றில மின்னோட்டத்திற்கு நேர்விகித சமனாக மின் அழுத்தமும் நேர்மாற்று விகிதமாக தடையும் காணப்படும். இதுல போன வீடியோல நாங்க தடையையும் வோல்டேஜ் டிசி கரண்ட் என்பவற்றை பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பாக்குறது ஓமின் விதி. இந்த ஓமின் விதியில வோல்டேஜ் வி ஐ மின்னோட்டம் ஆர் தடை. சரியா? இந்த சமன்பாடை வச்சு இப்ப நாங்க கணக்கொண்டு செய்ய போறோம். அதாவது உங்களுக்கு புரியுற வகையில ஒரு எளிய சுற்று ஒன்றா வச்சிருக்கிறேன். இந்த எளிய சுற்றுல ரெஜிஸ்டர், எல்இடி, அதாவது பேட்டரி ஒன்று இருக்கு. சரியா? பேட்டரியில 9 வோல்ட் கொடுக்கும் போது எல்இடி எரியும். சரியா? இப்ப அதுல ஓடுற கரண்ட காண போறோம். இப்ப காண்றதுக்கு எல்இடி எரியுந்தானே, அப்ப எல்இடிக்கு 3 வோல்ட் தேவை எரியறதுக்கு. சரியா? அப்ப வி சமன் ஐஆர் சமன்பாடு. சரியா? இப்ப ஐ தானே காண போறோம். அப்ப ஐங்கு விங்கு ஆர் வரும். இப்ப விண்ட பெறுமதி என்ன? 9 வோல்ட் போடணும். ஆறுண்ட பெறுமதி 100. இப்ப இதுண்ட கரண்ட் எவ்வளவு கரண்ட் ஓடுதுன்றத பாக்கலாம். இப்ப 0.09 ஆம்பியர் வரும். நாங்க கரண்ட் ஆம்பியர் கேபிட்டல் ஏல குறிப்போம். சரியா? இப்ப கரண்ட கண்டாச்சு. இப்ப கரண்ட் இந்த ஓடுறதால, இந்த அளவு கரண்ட் ஓடுறதால எல்இடி ஓடிடும். இதுல ஏதாவது டவுட்டுகளோ இல்ல மேலும் ஏதாவது விளக்கம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.